எடுக்கிறது வந்து என்ன விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். செகண்ட் திங் வந்து மசில் டென்ஷன் மசில் பெயின் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ நேச்சுரோபதியில் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதம் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். வெரி ஹாட், அதுக்கப்புறம் நியூட்ரல் டெம்பரேச்சர்ஸ் கொடுக்கும், கோல்ட் அண்ட் வெரி கோல்ட் டெம்பரேச்சர்ஸ். அண்டர் வாட்டர் மசாஜ் அப்படிங்கிறது எவ்வளோ காலம் எடுக்கணும்? ஒரு மசில் சோர்னஸ்க்காக அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். லைஃப் ஸ்டைல்னால, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்குள்ள நிறைய கழிவுகள் வந்து தேங்கி இருக்கும். ஸோ அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு ஸ்டீம் பாத் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்டீம் பாத் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க ஃபுட் கண்ட்ரோலும் இருக்கிறது அவசியமா? ஒரு 50+ மேலே போனாங்க அப்படின்னா வெயிட்டும் ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டீம் பாத் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரிசல்ட் வந்து உங்களுக்கு வீக்லி 500 to 600 grams கண்டிப்பா குறையும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸும் கூட. டயட்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம அவங்கள நாங்கள் டயட்ல வச்சிருக்கோம். சோனா பாத் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்டே அதுக்கான ரிசல்ட் தெரியுமா? செஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்றோம். சளியை வந்து நம்மளுக்கு இலக வச்சு வெளில கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐஸ்வர்யா. ஸோ அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே நமக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தடை வந்து லைவ் விசிட்டாக நமக்காக சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய உடலுக்கு என்ன மாதிரியான தேவைகளுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து இயற்கையாக கொடுத்தோன்னா அதை எப்படி சரி பண்ண முடியும், அதற்கான உணவு பழக்கங்களை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நமக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கும் லைவ் விசிட் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாமா? மேம், இந்த அண்டர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்டர் வாட்டர் மசாஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நம்மளுக்கு புதுசாக தெரியலாம். பட் ஆனால் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஏன்ஷியண்டாக இருந்த ஒரு விஷயம். நம்ம பம்பு செட்டில் நிறைய பேர் குளிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான வாட்டரை கான்செப்டாக வச்சு தான் நம்ம வந்து அண்டர் வாட்டர் மசாஜ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இதை எடுக்கிறது வந்து என்ன விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். ஓகே. ஸோ அது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பயங்கர ரிலாக்ஸிங் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக அவங்களுக்கு இருக்கும். செகண்ட் திங் வந்து மசில் டென்ஷன் மசில் பெயின் வந்து ரிலீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்தோம்னா ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாவுமே அப்பப்போ அங்கங்க வலிக்கும். வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வலிக்குதுன்னு அவங்களால சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்மளால வந்து மசாஜஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா தொடுறதுக்கே ரொம்ப டெண்டரா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மசில் டென்ஷன்லேருந்து மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ், தூக்கம் இல்லாம, ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாமே அந்த வாட்டர் பேஸ் பண்ணி தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ இது நார்மல் வாட்டர் மட்டும்தான் இருக்குமா? இதில் ஏதாவது ஆயில்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா? இது வந்து என்னன்னா வாட்டர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட நேச்சுரோபதியில் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதம் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதில் வாட்டரில் பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து அட் வேரியிங் டெம்பரேச்சர்ஸ் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். லைக் வந்து வெரி ஹாட், அதுக்கப்புறம் நியூட்ரல் டெம்பரேச்சர்ஸ் கொடுப்போம், கோல்ட் அண்ட் வெரி கோல்ட் டெம்பரேச்சர்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு செட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஆயில்ஸ் ஏதாவது யூஸ் பண்றோமா அப்படின்னா டிபெண்டிங் அப்போ அந்த கண்டிஷன் அகெயின் பேஷண்ட்டுக்கு என்ன கண்டிஷனுக்காக நம்ம கொடுக்குறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தூக்கம் வரலன்னு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டீடாக்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சில ஹர்ப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு கொடுப்போம். இல்லை வெறுமை ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும், ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு
தனி செட் ஆஃப் ஆயில்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ இது அண்டர் வாட்டர் மசாஜ் அப்படிங்கிறது எவ்வளோ காலம் எடுக்கணும்? ஸோ அதற்கு செஷன்ஸ் தேவையா? அண்டர் வாட்டர் மசாஜ் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷனுக்காக எடுக்கிறீங்க, ஒரு மசில் சோர்னஸ்க்காக அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். ஃபைப்ரோமயாலஜியாக்கும் அதே தான், அந்த ப்ரோட்டோகாலில் உங்களுக்கு வந்துடும். ஸோ எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும், ஒரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஆனால் ஒரு பாடி ரெஜுவினேஷனுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா யூ கேன் டேக் இட் லைக் ஒன்ஸ் அ வீக் ஆர் என்ன சொல் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பொதுவாக அந்த ஸ்பா போகிறவங்க வந்து ஃபுல் பாடி மசாஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபுல் பாடி மசாஜ் பண்ணிக்கலாம், ஒரு ரிலீஃபாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ அப்படின்னு நினைக்க கூட இவங்க எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ மசாஜ் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். வேறஸ் அது வாட்டர் உள்ள நம்மளுக்கு கொடுக்குற மசாஜ் வந்து இட் இஸ் another கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அப்படின்னே சொல்லலாம். வாட்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே அது வந்து நீங்கள் கிராவிட்டியை வந்து நீங்கள் நல்லிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த புல் அண்ட் புஷ் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் வந்து இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன ஏஜ் குரூப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுக்கலாம். குறிப்பாக குழந்தைங்க வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு வந்து அவங்களுக்கு அது பயங்கர ஒரு ஹீட்டாகவே இருக்கும். அது கண்டிப்பாக. ஸோ அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்? அடுத்து நம்ம ஸ்டீம் பாத் பார்த்துடலாம். இந்த ஸ்டீம் பாத் அப்படிங்கிறது பொதுவாக ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன? ஸ்டீம் பாத் நம்ம மெயினாக எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டாக கொடுக்குறது. என்னன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னால, இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளுக்குள்ள நிறைய கழிவுகள் வந்து தேங்கி இருக்கும். ஸோ அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு ஸ்டீம் பாத் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவதாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டீம் பாத் வந்து போத் வாட்டர் வெயிட் லூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. தேர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பெயின்ஃபுல்லாக இருக்குது, பாடி வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு ஃபுல் பாடி மசாஜ் எடுத்துட்டு அவங்க ஸ்டீம் எடுக்கும்போது பயங்கர ரிலாக்ஸிங்காகவும் ரிஃப்ரெஷிங்காகவும். ஓகே. இப்போ இந்த ஸ்டீம் பாத் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? இதுக்கும் செக்மெண்ட் இருக்கா? அடுத்தடுத்து திரும்பவும் வரணும், இத்தனை செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது? இப்போ ஃபுல் பாடி மசாஜ் ஸ்டீம் எடுக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அகெயின் ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வராங்க இல்லையா, இப்போ வந்து எக்ஸிமா, சொரியாசிஸ்க்காக வராங்க அப்படின்னா அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் எடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அலாங் வித் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ பொதுவாக அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். நான் சாப்பிடவும் செய்யணும், ஆனால் வெயிட்டும் குறையணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இப்போ ஜிம்மு போக முடியாமல் இருக்கிறவங்க, இல்லை யோகா செய்ய முடியாமல் இருக்கிறவங்க, இல்லை ஒர்க் அவுட் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்டீம் பாத் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க ஃபுட் கண்ட்ரோலும் இருக்கிறது அவசியமா? இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 30 to மினிமம் ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட் கண்ட்ரோல் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இன் வெயிட் லாஸ் ஜர்னியில். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50+ மேலே போனாங்க அப்படின்னா வெயிட்டும் ஜாஸ்தி இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து முட்டி வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி சில வலிகளும் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்கள நீங்கள் வந்து ஒரு ஜிம் ஒர்க் அவுட்டோ இல்லை வந்து ஒரு யோகாவோ இல்லை ஒரு வாக்கிங்கோ போக சொன்னீங்க அப்படின்னா அகெயின் வந்து உங்களுக்கு அந்த முட்டி மேலே தான் வந்து ஸ்ட்ரெயின் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டீம் பாத் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவுமே அவங்களுக்கு அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நம்ம பண்ணுவோம். பட் சில பேருக்கு வந்து இதை சைட் பை சைட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டீம் பாத் கொடுத்தோம்னா அவங்க வெயிட்டும் குறையும், அந்த முட்டி மேலே இருக்கிற ஸ்ட்ரெயின் குறையும் போது அந்த வலியும் நம்மளுக்கு வந்து குறையும். ஓகே. இப்போ பொதுவாக ஒரு லைட்டாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலே வெயிட் குறைஞ்சிச்சா அப்படின்னு செக் பண்ணுற இந்த காலத்தில் இப்போ இந்த நான் ஸ்டீம் பாத் எடுத்துக்கிறேன்னா அதோட ரிசல்ட் எனக்கு எவ்வளோ நாள் கழிச்சு தெரியும்? ரிசல்ட் வந்து உங்களுக்கு வீக்லி 500 to 600 கிராம்ஸ் கண்டிப்பாக குறையும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸும் கூட. ஸோ அலாங் வித் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸு, யோகா அவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்.
போர்ஷன் கண்ட்ரோல் மட்டும் அவங்க பண்ணாங்கன்னா போதும். ஓகே நம்ம கொடுக்குற டயட்ஸ் எல்லாமே வந்து சஸ்டைனபிள் டயட்ஸா இருக்கும். ரொம்ப டிராஸ்டிக்கா வந்து ஒரு கீட்டோ டயட்டோ ஒரு பாலியோ டயட் அந்த மாதிரி இல்லாம சஸ்டைனபிள் டயட் இருக்கும். ஸோ டயட்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம அவங்கள நாங்க டயட்ல வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டயட் தான் கொடுப்போம். ஒரு மந்த்க்கு வந்துட்டு யூ கேன் ரெடியூஸ் அப் டு 4 to 5 kgs. அதுதான் வந்து ஒரு ஐடியலான வெயிட் லாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த ஸ்டீம் பாத் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்தெந்த ஏஜ் குரூப்ஸ் இவங்கெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்? கண்டிப்பா இருக்கு. ஸோ யார் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல எல்லாருமே எடுக்கலாம். அப் டு 60-65 இயர்ஸ் வரைக்குமே நம்ம தாராளமா எடுக்கலாம். மெயினா யார் எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஹை பிபி இருக்கிறவங்க, ஸ்ட்ரோக்கு, கார்டியாக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஆல்தோ இது லங் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாலுமே இந்த சிஓபிடின்னு சொல்லுவோம், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கு, மூச்சு விடுறதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இதை அவாய்ட் பண்றது. ஓகே. ஸோ இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோம், சில விஷயங்கள் சிலர் எடுத்துக்க கூடாது அப்படின்னு. இப்போ ஒரு சிலருக்கு அவங்களுக்கே அந்த டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட் வரலாம், ஸோ அது வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமா வரலாம் அப்படின்னு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எடுத்துக்கலாம், அவங்களோட பாடி வந்து இது அக்செப்ட் ஆகும் அப்படிங்கறது செக் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா. நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இது வெறும் ஸ்டீம் பாத் தானே, வெறும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் அதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு சயின்ஸ் இன்வால்வ்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இட் ஷுட் பி பிரிஸ்கிரைப் பை அ டாக்டர். ஸோ அவங்க உள்ள வந்தோடனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலுமே வில் செக் ஹிம் தரோலி ஃப்ரம் டாப் டு டோ. அவங்கள செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம்? அடுத்து வந்து நம்ம சானா பாத் பார்க்கலாம். ஓகே. ஸ்டீம் பாத் தெரியும். ஸோ இதனுடைய பேரு, ஸோ இதனுடைய எஃபெக்ட் என்ன? இது வந்து சானா பாத். ஸோ ஸ்டீம் பாத்துக்கும் சானா பாத்துக்கும் வந்து ஆல்தோ அந்த பார்க்குற விதம் அது எல்லாமே சிமிலராக இருந்தாலுமே ஒன் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதில். ஸ்டீம் பாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் மூலியமா மாய்ஸ்ட் ஹீட் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸாக கொடுப்போம். சானா பாத்தில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ட்ரை ஹீட் யூஸ் பண்ணுவோம். ஒரு காயில் இருக்கும், அந்த காயில் ஹீட் ஆகிறது மூலியமா நம்மளுக்கு வந்து ஆவி வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். மெயினாக யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்டீம் பாத் போது நான் சொன்னேன், அந்த லங் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு திணறும், ஸோ அதனால அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து அந்த மூச்சு திணறலை வந்து சமாளிக்கிறதுக்கு, வீசிங் அடிக்கடி வருது அப்படின்னா அந்த வீசிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ப்ரீதிங்கை வந்து இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்கு, ரொம்ப நாளாக செஸ்ட் கன்ஜெஷன் சொல்லி சளி கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அது எல்லாத்தையும் இலக வச்சு வெளில கொண்டு வருது. இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சானா பாத் அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சொரியாசிஸ், எக்ஸிமா, அந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அடிக்கடி கோல்டு ஃபீவர்னு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது நம்ம கொஞ்சம் ரெகுலராகவே கொடுத்துட்டு வந்தோம்னா நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ சோனா பாத் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்டே அதுக்கான ரிசல்ட் தெரியுமா? ஏன்னா இப்போ சில பேர் வந்து அந்த ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கு? ட்ரைனஸ் ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரை ஹீட்னால தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் முக்கியமாக இதை வந்து இந்த செஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அந்த அந்த சளியை வந்து நம்மளுக்கு இலக வச்சு வெளில கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா சளி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரன்னிங் நோஸாவோ இல்லை வந்து காஃப் மூலியமாவோ அந்த மாதிரி சளிகள் வந்து வெளில வரும். சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ்ல ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து இது ட்ரை தான் பண்ணும். ஸோ ஏற்கனவே ட்ரையா இருக்கிற ஸ்கின்ல நம்ம இதை கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை கொடுப்போம். ஓகே. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வந்து ஃபீல் ஆகாது. ஓகே. ஸோ இது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஒரு வெட் கிளாத் வந்து ஹெட் மேல போடுற மாதிரி இருந்தது, அது எதுக்காக, என்ன இருக்கா? இது 2 ட்ரீட்மெண்ட்ஸ்லையுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ரத்த நாளங்களும் வந்து நம்மளுக்கு வந்து விரிவடையும். ஹீட் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து டைலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஹெட்டில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸும் நம்மளுக்கு டைலேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னும் போது நம்ம வந்து மயக்கமாகறதுக்கோ இல்லை வந்து அந்த டிசீனஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு வெட் கிளாத் வந்து தலையில் போடுறோம்.
போடுறோம். ஸோ அந்த வெட் கிளாத் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓவர் டைலிட்டேஷன் நடக்காது, அவங்களுக்கு மயக்கம் வராம ப்ரிவென்ட் பண்றது. ஓகே, இப்போ இது எடுத்துக்கிறதும் அந்த ஏஜ் குரூப் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? இது வந்து மோஸ்ட்லி ஒரு 10 இயர்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூ வில் நாட் ஃபீல் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 இயர்ஸ்லேருந்தே நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 இயர்ஸ் வரைக்கும் அவங்க தாராளமாக எடுக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க, ஸோ அவங்களுக்கு இந்த லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களால இதை எடுத்துக்க முடியும்? கண்டிப்பாக எடுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ப்ரொவைடட் அவங்களுக்கு வந்து பிபிஓ இல்லை கார்டியாக் கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை வந்து ஹெட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க தாராளமாக எடுக்கலாம். ஓகே, ஸோ பொதுவாக இந்த கோல்டு அப்படிங்கிறப்ப லங்ஸ் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெர் ஆர் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு செஸ்ட் பேக்குன்னு சொல்லுவோம், அதே மாதிரி கொஞ்சம் கிளென்சிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்ச பிற்பாடு அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். டைரெக்டாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இது எத்தனை செக்மெண்ட் வந்து இதை எடுத்துக்கணும்? இதுவும் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ இதனால இது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கு, ஒரு சைடு எஃபெக்ட் வந்துருமோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை யார் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது இருக்காங்களா? எடுத்துக்க கூடாதுன்னா அகெயின் கார்டியாக் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எடுக்க முடியாது. பிபி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, இல்லை ஏதாவது சர்ஜரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. அதை தவிர இது ரொம்ப சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதாவது வெளியிலேருந்து நம்ம வந்து ஒரு உள்ளுக்கு நம்ம எதுவுமே செலுத்த போகிறது கிடையாது. ஜஸ்ட் வி ஆர் எக்ஸ்போசிங் இட் டு ட்ரை ஹீட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நம்ம எடுத்துட்டு என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட்.